நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கௌசி நான் நல்லா பாத்துக்குவேன். வா கௌசி, நம்ம கிளம்புவோம். மா, பயப்படாதம்மா. அரவிந்த் பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேன். எதுக்குமா என்னால் உங்களுக்கு கஷ்டம்? ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாயடிக்க முடியுமா? இங்கே இருந்தேன்னா ரொம்ப தப்பாக பேசுவாங்கம்மா. நான் பாட்டுக்கு அரவிந்த் கூடயே போயிடுறேம்மா. எனக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணுது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. அண்ணே, அம்மாவை அளவிடாமல் பார்த்துக்கோண்ணே. அப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோண்ணே. அண்ணே, நான் போயிட்டு வரவா? கௌசி, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அண்ணே இருக்கேன், சரியா? எதா இருந்தாலும் நீ வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா அரவிந்த் தான் வேணும், நீ முன்னாடியே முடிவு பண்ணது. இப்போ மட்டும் முடியாதுன்னா பாவம் அரவிந்த். அரவிந்தை பார்த்தாவே இவ்வளோ பாவமா இருக்கு. ஏன்னா நம்பி தானே, நம்பிக்கையா தானே இருந்தீங்க 2 பேரும். இப்போ மட்டும் முடியாதுன்னா நல்லாவா இருக்கு? நீ ஏன் நினைச்சுப்பாரு கௌசி. அதுக்காக தான் இப்போ நானே சும்மா வேலை இல்லாதப்போ அன்பு என்ன பண்ணா, நான் தான் வேணும்னு முடிவு பண்ணி என் கூடயே வந்தார்ல. இப்போதானே எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மாதிரி அரவிந்துக்கு இப்போ வேலை இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அரவிந்துக்கு வேலை கிடைக்கும் கௌசி. நீ அதை பத்தி பெருசா ஒன்றும் நினைச்சுக்கிறாத. அரவிந்த் கண்டிப்பா வேலை கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கு கௌசி. அவ்வளவுதான், சரியாம்மா? சரிண்ணே, நானும் அப்படிதானே நினைக்கிறேன். இப்போ இப்படி இருந்தால் பின்னாடி நல்லா இருப்போம்னு எனக்கு தோணுதுண்ணே. சரி, நான் அரவிந்த் இப்படி பண்ணதுனால தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக இவ்வளவு பண்ணியிருக்கான்ல, பாவம் தானே. நான் விடலாமா? அதுக்காக தானே அரவிந்த் கூட போகிறேன்னு சொல்கிறேன். சரிண்ணே, நான் போயிட்டு வரேனே. அம்மா, நீ என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாதம்மா. எப்படிடி உன்னை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் இருக்க முடியும்? இவ்வளோ ஃப்ராட் பண்ண பையன் கூட நீ போறேன்னு சொல்றியே மனசார. எப்படி கௌசி உன்னால முடியும்? மா, திரும்ப பேசினாலும் நான் சொல்றது அதுதான். நான் கிளம்புறேம்மா. என்னமோ பண்ணு, இதுக்கு மேல உன்னோட விருப்பம். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லம்மா. நீ போனா நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? அங்க நீ சாப்பிட்றியா? என்ன சாப்பிட்ற? அங்க உனக்கு இட வசதி எப்படி இருக்கு? என்ன மாதிரி வீடு? நான் எப்படி நினைச்சு கவலை எல்லாம் பட வேண்டியது இருக்கு. எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாரு, நானும் உன் கூட வரேன். மா, என்னடா என்னம்மா லூசு மாதிரி பேசுறீங்க? ஏன் அந்த பிள்ளைக்கு போய் இருக்க தெரியாதா? என்னமோ கூடயே போறேங்கிறீங்க. அறிவு தான் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அறிவு கெட்டத்தனமா பேசாதீங்கம்மா. அந்த பிள்ளை கூட போகலாமா? அந்த பிள்ளை வாழ்க்கையை முன்னாடியே முடிவு பண்ணிருச்சு அந்த பையன் கூட தான். நல்லதோ கெட்டதோ எப்படியோ அந்த பிள்ளை இருந்துக்கும். பேசாம இருக்கிறீங்களா கொஞ்சம்? டேய், நீ தான் புரியாம ஒண்ணும் பேசிட்டு இருக்க. அப்படினா நானும் அப்படி இருக்க முடியாதுடா, அந்த பிள்ளையை விட்டுட்டு. ஷோ கடவுளே, திரும்ப சொன்னதே சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. கௌசி, இங்க பாருங்க அரவிந்த், அந்த பிள்ளையை கூட்டிட்டு கிளம்புங்க. என்னடா நீயும்? மா, அதான் உண்மை. பேசாம இருக்கியா? அப்பா என்னப்பா சொல்றியா? கௌதம், நீ முடிவு எடுக்கிறது சரிப்பா. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் ஒன்னும் இதுல சொல்றதுக்கு இல்லப்பா. சரிங்கப்பா. மா, அப்பாவே சொல்லிட்டாரு, வேற என்ன? கௌசி, நீ கிளம்புமா. வா கௌசி, கிளம்புவோம். என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாதம்மா. நல்லாதாம்மா போய் இருப்பேன். என்னமோ சொல்ற, என்னால கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? என்னமோ பண்ணு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா பாய்ப்பா. அன்பு, வரேன் அன்பு. அண்ணே, போயிட்டு வரேனே. சரி கௌசி, நீ பயப்படாம போ. எதா இருந்தாலும் நாங்க இருக்கிறோம். சரிண்ணே. வாரவின் கிளம்புவோம். சரி கௌசி. என்னங்க? என்னங்க? எதுக்கு பண்ணி அழுகுற? என்னங்க, என் பிள்ளை இப்படி போறாளுங்க அவன் கூட. போட்டு இப்ப அதுக்கு என்ன? ஏங்க, அவன் பத்திரமா பாத்துப்பானாங்க. பாத்துக்காம என்ன பண்ண போறியா? நல்லாதான் பாத்துக்கிருவேன், விடு. எனக்கு பக்குன்னு இருக்கே. என் பிள்ளை அங்கே போய் நல்லா சாப்பிடுவாள். நல்லா சாப்பாடு தான் கிடைக்குமா? என் பிள்ளைக்கு இங்கே நேரத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுல இருப்பேன். அங்கே அவங்க வீட்டில் சோறு கிடைக்குமா என்னன்னு கூட தெரியலையே. என்னமோ வீடெல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றியான். எப்படி இருக்கும்லாம் தெரியல. நான் என் பிள்ளோட போறேன்னாலும் இந்த கௌதம் பையன் விட மாட்டேங்கிறேன். பா, என்னப்பா இது அம்மா பேசுது? போகலாமா அவங்க கூட? புரிஞ்சுதான் பேசுதா புரியாம பேசுதானே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. விட்றா. உங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியாதா? இன்னைக்குதான் புதுசா பாக்குறியா என்ன? இருந்தாலும் முல கௌசி தான் நம்பி போயிருக்கிறா. கௌசிக்கு அந்த பையனை முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அப்புறம் இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு. அந்த பையன் நல்லா தான் பாத்துக்கிடுவான். ஆத்துக்கலன்னா என்னங்க பண்ணுவேன்? என்னத்த பண்றது? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிட்ட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இரு. என் பிள்ளைய நான் எப்படியோ கட்டி கொடுக்கணும்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். பணக்கார பையனா பார்த்து கடைசியில் பணக்கார பையன் தான் அமைஞ்சிருக்கான்னு நினச்சேனே. இப்படியா அமையும்? கடைசியில் இப்படி ஏழப்பட்டவனா இருந்திருக்கிறானே. நம்பி ஏமாந்து போயிட்டேனே. விடுமுல்ல. இப்பதான் எது நடக்கணுமோ அதானே நடக்கும். நம்ம நினைச்சபடியா நடந்துகிட்டு இருக்கு. வீடு. அன்பு, சொல்லு கௌதம். சாப்பாடு கொடு, பசிக்குது. சரி வா. அத்த அன்பு, சொல்லுங்க.
அப்பவே நீ சொன்னியேத்தா, அப்பதான் நான் கேட்டேனா, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்ட்டேன். நீ பொறாமப்பட்டுக்கிட்டு பேசுற, அதனால தான் நீ இப்படி பேசுற வைக்கிறேன்னு உன் பேச்ச கேட்காம நான் வாட்டுக்கு பண்ணிவிட்டேனே. இப்போ பாத்தியா கௌசி வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சுன்னு. அப்பவே நீங்க அன்னைக்கு முத நாளே சொன்னீங்க. அப்பவே நான் கேட்டு கல்யாணத்தை நிறுத்தியிருந்தேன்னா என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. இப்போ அந்த பேச்சை கேட்காம நான் பாட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். கடைசியில் என் பிள்ளை வாழ்க்கை இப்படி அலங்கோலமாக போச்சே அன்பு. அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்டியா? கேட்க முடியாதுன்னு உன் இஷ்டப்படி பண்ணினேன். இப்போ பாரு அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு. அன்னைக்கே கேட்டு கல்யாணத்தை நிறுத்தியிருந்தா ஏதோ அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனால் அன்னைக்கே கேட்டு நீ கல்யாணத்தை நிறுத்தியிருந்தாலும் அந்த பிள்ளை ஒத்துருக்காது. ஏன்னா அந்த பிள்ளை அந்த பையனை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிடுச்சு. சரிம்மா விடு, பிடிச்சவன் தானே, நல்லா வச்சுக்கிடுவான், கவலைப்படாத, ஒன்றும் பார்த்துக்கிடலாம். என் மேல தப்பு தாண்டா அவுத்தமு, என் மேல தப்பு தானா, இல்லைன்னு சொல்லல. அன்பு பேச்ச கேட்டிருந்தா இப்ப என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ வா அன்பு, பேசி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா, விடுமா, அந்த பிள்ளை போயிட்டு நல்லா இருக்கட்டும். அன்பு வந்து சோறு போடுவா. சரி விடுங்கத்த, பாத்துக்கலாம். கௌசி நம்பி தானே போயிருக்கா, கௌசி வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நான் தான் சொன்னேன், நீங்க கேட்கல. அதுக்கப்புறம் என்ன, விடுங்க, பாத்துக்கலாம். ஏதோ அந்த பையன் இப்பவே உண்மையை சொன்னானே, நல்ல வேலை. அப்புறமா உண்மையை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்போ இருந்தாலும் உண்மை நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கும். இப்பவே தெரிஞ்சிருச்சுன்னு விடுங்க. என்னமோ தப்போ. ஏங்க அந்த பையன் நம்ம பிள்ளையை நல்லா வச்சுக்கிருவேன் இல்லைங்க? அதெல்லாம் நல்லா வச்சுக்கிருவேன், நீ பேசாட்டுக்கு இரு. கடவுளே, அன்னைக்கு அந்த பிள்ளை பேச்சை கேட்டு கல்யாணத்தை நிறுத்தி இருந்தேன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? எல்லாம் என் மேலே தான் தப்பு. இந்த பிள்ளையை தப்பாக நினச்சிக்கிட்டு நான் வாட்டுக்கு நம்பிட்டேன். கடவுளே கடவுளே, இப்போ என் பிள்ளை வாழ்க்கை இப்படி அலங்கலமாக போச்சு. ஏக்கா வா மல்லிகா. என்ன கலந்துக்கிட்டு இருக்க? கடவுளே கடவுளே. ஏக்கா கௌசி வந்துட்டு போயிட்டாளா? ஆ போயிட்டா. ஏக்கா ஏன் அதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கிற? பொம்பளை பிள்ளையா இருந்தால் கட்டி தானே கொடுத்தாவணும். அம்மூட்டுக்கெல்லாம் வரல, நான் அம்மூட்டுக்கு வருவான்னு நினச்சி தாத்தால பார்க்கறதுக்கு. இல்லை இப்படியே போயிட்டா. அவள் போவும் தான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன். இவன் உண்மை தெரிஞ்சு வந்திருப்பாளா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? முன்னையே வந்திருப்பாளோ, எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ தெரியலையே. இவ ஒருத்தி கேட்டான்னு ஊரே தெரிஞ்ச மாதிரி. என்ன கதையோ தெரியலப்போ. நம்ம நீ யாரும் அப்படி. ஏன் மல்லிகா முதவே வந்தியா இப்போதான் வந்தியா? எக்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தாக்க வந்தேன். நான் முன்னையெல்லாம் வரல. ஏன்க்கா ஏன் கேட்குறியா? இல்லை மல்லிகா கேட்டேன், முன்னையே வந்துட்டியா இல்லை இப்போதான் வந்தியான்னு. அழுவாதேக்கா, ஏன் நாங்களாம் இல்லையா பக்கத்தில்? உங்களுக்கு பார்த்துக்கிற மட்டுமா? உங்களுக்கு கௌசியாவும் வந்து அப்படி வாங்க. உங்கள் பிள்ளை ஐசு பவி இருக்கா அழுவல, அவளுக்கு கூட பேசிட்டு உட்காந்துருங்க. பிறகு ஏக்க அப்படி அழுதுட்டு இருக்கிறியா? சரி ஒன்றும் இல்லைக்கா, இந்த வெள்ளை பூண்டு இருந்தால் கொடுங்க, 2 ரசம் வைக்கணும். அதுதான் தீர்ந்து போச்சு. கிருஷ்ணாட்ட கூட சொல்லிவிட்டேன், வாங்கிட்டு வரேன். நீ வச்சு என்ன வேலையாக போச்சு தெரியல, ஆளையே காணும். அருவி போய் வாங்கிட்டு வாடி. நீ இல்லைக்கா நான் போகலன்ட்டா. அதாக்க அப்படியே ஓடியாந்தேன். சரி மல்லிவா, அன்பு உள்ளதான் இருக்கிறா, போய் வாங்கிக்க. சரி அழுவாம அப்படி இருங்க. ஆ மகள் வாழ்க்கையே பணக்கார வீட்டில் அமைஞ்சிருச்சுன்னு ஊரே சொல்லாம, ஊருக்கு யாருக்கும் தெரியாம, சொந்தக்காரவ நமக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாம முடிச்சாவ. இப்ப கேவி என்னாச்சு? ஒண்ணுமே இல்லாதவனுக்குள்ள கட்டிட்டு போயிருக்கா. இதுக்கெல்லாம் அப்படித்தான் அமையணும். ஏம்மா வந்ததுல இருந்து இப்படி உட்கார்ந்துருக்கியேம்மா, சாப்பிடுமா? இல்லை பரவாயில்ல வேண்டாம். ஏன் வேணான்ட்டே இருக்கம்மா, சாப்பிடு. உன்னை காணுன்ட்டு அரவிந்த் பதறி போயிட்டாம்மா. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு தான் நீ போயிருந்தியா? ஆமாம். உங்கள் வீட்டில் இருந்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்தானா? ஆமாம். இப்போ எங்கம்மா போனியா? என்கிட்ட சொல்லலை. எங்கே போனாருன்னு எனக்கு தெரியாது. எங்கே போனான்னு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லலையா? அப்போ எங்ககிட்டையும் சொல்லலையே. சரி. ஆமாம் அவங்க யாரு? இவ அரவிந்த் எல்லாம் சொன்னானாம்மா? இல்லை எதுவுமே சொல்லலை. உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தான்? என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. எதுவுமே சொல்லலையாம்மா? ஆமாம். சரி வாம்மா சாப்பிடு. என்ன சாப்பாடு இருக்கு? சாப்பாடு சுடுகஞ்சியும் கருவாடு வறுத்து வச்சிருக்கேம்மா. கருவாடா? சுடுகஞ்சி இருக்குமா? சுடுகஞ்சியா? சாப்பிடவே இல்லை. கௌசி எங்கே போனியா? கௌசி வெளியில் ஒரு வேலையாக போனேன். சரி எந்திரி சாப்பிடலாம். வந்ததுலேருந்து இதுக்குனே தான் உட்காந்துருக்கியா? நான் போனப்போ உட்காந்துருந்தேன், அதே இடத்துல உட்காந்துருக்க. எந்திரி கௌசி. அம்மா சாப்பிட்டீங்களா? ஏக்கா நீ சாப்பிட்டியா? இல்லடா தம்பி. ஏக்கா இன்னும் சாப்பிடாம இருக்க? அம்மா அக்காவுக்கு சாப்பாடு போடலையா? சாப்பாடு போடுங்க, டைமுக்கு சாப்பிட சொல்லியிருக்கேன்லக்கா. சாப்பிடுவோம்யா, இப்போ என்ன குறைச்சலா? நீயும் ஒன்றும் காலிலேருந்து சாப்பிடலன்னு அவளும் சாப்பிடலடா தம்பி. எல்லாரும் வந்து என்ன சேர்ந்து சாப்பிடலாம். பிள்ளை எங்கக்கா? பிள்ளை 2 பேரும் தூங்கிருச்சுக்கடா. அதுக்குள்ளேயுமா சாப்பாடு அதுகளுக்கும் விட்டுலையா? ஏம்மா தூக்கிட்டு வா, நான் ஊட்டி விடுறேன்.
இருக்கட்டும்யா, நான் ஊட்டி விட்றேன். எந்திரி கௌசி, எந்திரி சாப்பிடுவோம். வேணாம் அரவிந்த், எனக்கு பசிக்கல. எந்திரி கௌசி. அரவிந்த், ஒரு சந்தேகம். இதெல்லாம் யாரு? இதான் எங்க அம்மா. அவங்க வீல் சேர்ல இருக்குது என்னோட அக்கா. குழந்தைங்க அப்படிங்கிறியே, அவங்க யாரு? உனக்கு அப்பா இருக்காங்கல்ல, அப்பா எங்க? அப்பாக்கு உடம்பு முடியாதவங்க. வெளியில ஒரு கொட்டகை இருக்கு பத்தியா, அதுல படுத்திருக்காங்க. அவங்களால எழுந்து நடக்கலாம் முடியாது. எழுந்து நடக்க முடியாதா? ஆமா, அவங்களால அக்காக்கும் நடக்க முடியாது. அக்காக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? குழந்தைங்க யாரு? குழந்தைங்க எல்லாம் அக்கா குழந்தைங்க தான். மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்கா? அவங்களோட ஹஸ்பண்ட் எங்க? அவங்க ஹஸ்பண்ட்லாம் அதெல்லாம் விடு கௌசி, நான் உன்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வா சாப்பிடு, காலிலேருந்து நீயும் சாப்பிடாம இருக்கிற. வா கௌசி சாப்பிடு, எல்லாருமே சாப்பிடாம தான் இருக்காங்க பாவம். நம்மளால அவங்களும் சாப்பிடல. வா சாப்பிடலாம். அம்மா என்ன சமைச்சிருக்க? ஏயா, சுடுகஞ்சியும் கருவாடு வறுத்து வச்சிருக்கியா? என்னம்மா நீ, கௌசிக்கு பிடிக்குதான்னு தெரில, ஒரு பருப்பு குழம்பாவது வச்சிருக்கலாம்ல. பருப்பு இல்லையா, சொசைட்டியில் பருப்பு போடவே இல்லை இந்த மாதத்துக்கு. கடையில் வாங்கி நம்மளால சமாளிக்க முடியாதுல்ல. ஐயோ அப்படியா? ஆமையா, அதனால தான் நான் வைக்கல. இல்லைன்னா பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு என்ன, வச்சிருப்பேன்ல. சரிம்மா, சரி விடு. கௌசி சுடுகஞ்சி தான் இருக்கான். எனக்கு வேணாம் அரவிந்த் சாப்பாடு. ப்ளீஸ் கௌசி, எனக்காக வா கௌசி சாப்பிடு.